மட்டன் கிரேவி செய்யறதுக்குங்க. இது வந்து 1 கிலோ மட்டனில் ஒரு 1/4 கிலோ எடுத்து குழம்புல போட்டு வச்சுருக்கிறேன். இது வந்து 3/4 கிலோ மட்டன் வருங்க. இதில் கடுகு, கருவேப்பிலை தலைங்க, 2 பச்சை மிளகா, பல்லாரி வெங்காயம் கட் பண்ணிங்க, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டுங்க. இந்த தக்காளியும் போட்டுக்கிறேன். வதங்கினோடனே தக்காளி போட்டுங்க. இந்த குழம்புலையே ஒரு கரண்டி, குழிக்கரண்டியில் ஒரு கரண்டி ஊற்றிங்க. ஒரு 5 நிமிஷம் சுண்ட விட்டுங்க. அப்புறம் இந்த மட்டனை அரிச்சு போட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டாங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாங்க. வதக்கி விட்டாங்க. நமக்கு மட்டன் கிரேவி ரெடிங்க. அப்படி இல்லைன்னா நம்ம மசாலா, கறி மசாலா, வெங்காயமெல்லாம் நம்ம வதக்கி அரைக்கும்போது அதில் ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாங்க. அது இதை வெங்காயமெல்லாம் வதக்கிட்டுங்க. அதை அந்த சாந்தை போட்டு வதக்கிட்டுங்க. தக்காளியும் வதக்கிட்டுங்க. அது கொஞ்சம் லேட் ஆகுங்க வதக்கிறதுக்கு, பச்சை வாசம் போகிறதுக்கு. அப்படி இல்லைன்னா நம்ம நேரடியாக கறி மசாலா தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இதில் போட்டுட்டுங்க. தக்காளியும் போட்டு சும்மா லைட்டாக வதக்கலாங்க. குட்டி குட்டியாக நறுக்கலாங்க. பெருசாக நறுக்குனா லேட் ஆகுங்க. அதனால் ரொம்ப பொடியாக நறுக்கி இருக்குதுங்க. வதங்கினோடனே நம்ம இந்த மட்டனை அரிச்சு போட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதுங்க. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. நல்லா வேகமாகவே வச்சுக்கலாம். சீக்கிரம் வீடியோக்கு வேண்டி தக்காளி போட்டுக்கலாம். பூண்டு, இஞ்சி பூண்டு விழுது எதுவுமே போடலைங்க. அது வந்து நம்ம குழம்புலையே எல்லாம் இருக்கிறதுனால எதுவுமே போடலைங்க. இதில் வரமிளகாத்தூள் எதுவுமே போடலைங்க. அந்த காரமே கரெக்டாக இருக்குங்க. காரம் வேணுங்கிறவங்க நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கலாங்க. வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஆனால் கறி மசாலா தூள் இதெல்லாம் சேர்ந்து குழம்பு ஊற்றிக்கலாங்க. அதெல்லாம் கொஞ்சம் சிரமம். ஏதோ ஒரே மாதிரி செய்யணும். செஞ்சால் ஒரே மாதிரி செய்யணும். ஒன்றா கறி மசாலா தூள் போட்டு இதில் வதக்கலாங்க. இல்லாட்டி அரைச்ச சாந்து, நம்ம கறி மசாலுக்கு அரைக்கிற சாந்து, வெங்காயம் இதெல்லாம் வதக்கின சாந்து ஒரு 3 ஸ்பூன் இதில் போட்டு வதக்கலாங்க. அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டியில் ஒரு கரண்டி நம்ம ஊற்றிக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டி நம்ம ஊற்றி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் சுண்டுனோடனே நம்ம மட்டனை அரிச்சு போட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் பரட்டி விட்டால் போதும். உப்பு வேணுன்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம். அவ்வளோதான், மட்டன் கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ குழம்பு ஒரு கரண்டி ஊற்றி வச்சேன். இது கொஞ்சம் ஸ்டவ் வேகமாக வச்சுக்கலாம். அப்படின்னு அடி பிடிக்கும். இது சில்வரு காப்பர் பாட்டம் போட்டதான்னு கொஞ்சம் லேசான சட்டிங்க. இது கொஞ்சம் அடி பிடிக்க பார்க்கும். அதனால் கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். இல்லாட்டி சிம்மில் வச்சுக்கணும். நம்ம வேகமாகவே வச்சுருக்குறோம். சீக்கிரம் ஆகணுங்கிறதுக்காக வேண்டி வேகமாக வச்சுருக்குறேன். நம்ம கறி அரிக்கிறதுக்கு இந்த மாதிரி கரண்டியில் அரிச்சு வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். தக்காளி அதோட 2 நிமிஷமாக பேருக்கு கொஞ்சமாக உப்பு பொடி போட்டுக்கலாம். அது மட்டன்லேயே உப்பு இருக்குது. கொஞ்சமாக போட்டுட்டு வந்து நம்ம மட்டனை போட்டு கலக்கிட்டால் மட்டன் கிரேவி ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க. இதுலேயும் நம்ம ஊற்றி போடும்போது கொஞ்சம் கிரேவி விழுகும். நம்ம குழம்பு அதிகமாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி குழம்பு தனி மாதிரி வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு சும்மா 3 நேரத்துக்கு மட்டும் 2 நேரத்துக்குலாம் அளவாக வச்சுக்கலாம். இப்போ கறி நம்ம அரைச்சி போட்டாச்சுன்னா எப்போவுமே குழம்புல ஒரு 2 பீஸ் இருக்கிறது நல்லான்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம அப்படி விட்டுட்டோம். குழம்பு தனியாக எடுத்து வச்சுருக்குதுங்க. இப்போ ஸ்டவ்வை வேகமாக வச்சுட்டு இந்த மட்டனை நல்லா
இது ஒரு 3/4 கிலோ வருங்க. 1/4 கிலோ அளவு தனியாக எடுத்து வச்சுட்டேன். குழந்தைகளாம் காரமாக சாப்பிட மாட்டாங்கன்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் 1/4 கிலோ எடுத்து வச்சாச்சுங்க. இது நல்லா சுண்டி வந்ததுன்னா நம்மளுக்கு மட்டன் கிரேவி ரெடி ஆகிடும். ஸ்டவ் வேகமாகவே வச்சுருக்குறேன். நம்மளுக்கு இது டேஸ்ட்டு பிடிக்கலன்னா நம்ம இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் இந்த மாதிரிலாம் சேர்த்துறனாலும் கூட அரைச்சி மொத்தமாக அரைச்சி வச்சுருந்தோம். நாங்கள் அப்படி மொத்தமாக அரைச்சி வைக்கிறது இல்லைங்க. அப்பப்போ நம்ம தொளித்து சின்ன வெங்காயத்து கூட கலக்கிறதுங்க. அப்படி தனியாக வேறு ஏதாச்சும் வேணாலும் ஒரு பெரிய சட்டியில் பருப்பு மத்தில் தட்டி போட்டுக்குவோம். அதில் எப்பவுமே இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சி வைக்கிறது இல்லைங்க, நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படாது. அதனால் அப்பப்போ இது பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் தொளிச்சுலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது இல்லைங்க, எல்லாமே அப்பப்போ தொளிச்சு செஞ்சுக்கிறது. காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னே நம்ம மட்டன் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா தொளிச்சு வச்சிடலாங்க. சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி இதெல்லாம் அறுத்து வச்சுட்டுங்க. வணக்கறதுக்குள்ளே நம்ம மட்டன் எல்லாம் ரெடியாக கழுவிங்க. மட்டனு 2 தடவை கழுவிங்க. சின்ன குக்கரில் ஒரு 4 விசில் விடணுங்க மட்டனுக்குங்க. சிக்கனாக இருந்தால் 2 விசிலும் கூட போதுங்க. மட்டனுக்கு 4 விசில் எதுவுமே கலக்காமல் இந்த கறி மூழ்கிற அளவுக்கு விட்டுங்க. நம்ம மட்டனுக்கு ஒரு 3 விசில் விட்டுங்க, 4 விசில் விட்டு இறக்கிடுறேன். அப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி இதெல்லாம் நல்லெண்ணெய் இல்லாட்டி கடலெண்ணெய் ஒரு குழிக்கரண்டி ஊற்றி வதக்கிட்டுங்க. ஃபேனில் ஆற வச்சு சின்ன சேரில் ஒரு 2 தடவை 3 தடவை போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு பெரிய பாத்திரத்தில் கொஞ்சம் வதக்கி விடலாங்க. அப்படி இல்லைன்னாங்க சும்மா கூட அப்படியே நம்ம அரைச்ச இதை வேக வச்ச கறி கூட கலக்கிங்க. ஒரு கொதி வந்தோடனே 1/2 மூடி தேங்காய் அரைச்சி ஊற்றிங்க. ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சுட்டாங்க. நல்லா அந்த உப்பு அளவாக பார்த்து போட்டுக்கணும். அது எல்லாம் கரெக்டாக மட்டனில் இறங்கிடுங்க. அப்புறம் இந்த மாதிரி நம்ம வதக்கிக்கலாங்க தனியாக. அவ்வளோதாங்க, போதும். கொஞ்சம் அந்த இதெல்லாம் சுண்டி வந்துருச்சு. நீங்கள் அப்படியே இதை மூடி வச்சுட்டாங்க. அப்படியே கொஞ்சம் கிரேவியில் தான் அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கிடும் குழம்போடதெல்லாம். தக்காளி ரொம்ப வணங்கணுங்கிறது இல்லைங்க. அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் கிரேவி இருந்தால் தான் நல்லா இருக்குங்க. அப்புறம் நம்ம பரிமாறும்போது கொஞ்சம் கலக்கி விட்டோம்னா கொஞ்சம் கிரேவி நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க, மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு.